வணக்கம். எப்பவும் போல அதே உற்சாகத்தோட உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம விரிவான அலசல்ல இந்தியாவின் மிக தொன்மையான ரொம்பவே நளினமான ஒரு கிளாசிக்கல் நடனமான மோகினியாட்டம் பத்தி தான் நம்ம முழுசா தெரிஞ்சுக்க போறோம். இது வெறும் நடனம் இல்லைங்க, ஒரு கலையோட முழு உடற்கூறியல் அப்படின்னே சொல்லலாம். கேரள மண்ணுல வேரூன்றிய இந்த அற்புதமான கலையோட ஒவ்வொரு சுவாரஸ்யமான பக்கத்தையும் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ புதுசா எதையாவது கத்துக்கணும்னு ஆர்வமா இருக்கிற உங்களுக்கு இது கண்டிப்பா ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். உள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். புராணங்கள்ல ரொம்பவே பிரமிப்பா சொல்லப்படுற அந்த மயக்கும் பெண்ணின் நடனம் அல்லது டான்ஸ் ஆஃப் தி என்சான்ட்ரஸ் அப்படின்னா உண்மையாவே என்ன? அது மட்டும் இல்லாம காலப்போக்குல கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு போற நிலைமைக்கு தள்ளப்பட்ட இந்த கலை எப்படி ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி மீண்டு வந்துச்சு? இந்த ஒரு இன்கிரெடிபிளான வரலாற்று பயணத்தை தான் நாம இப்ப அன்லாக் பண்ண போறோம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயங்களை வரிசையா சொல்லிடுறேன். 1. மோகினி நடனம். 2. அரசர்களின் ஆதரவும் மறுமலர்ச்சியும். 3. லாஸ்யாவின் கலை. 4. காட்சி, இசை, வடிவம். கடைசியா 5. கலையின் ஆசான்கள். சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். பகுதி 1, மோகினி நடனம், அதோட புராண பின்னணி. எந்த ஒரு கலையை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியும் நமக்கு வர டவுட், மோகினியாட்டம் அப்படிங்கிற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் என்ன? ஒரு கலையோட வேரே அதோட பேர்ல தானே ஒளிஞ்சிருக்கும் இல்லையா? இது ரொம்பவே சிம்பிளான ஆனா ஆழமான ஒரு வார்த்தை. மலையாளத்துல மோகினி அப்படின்னா மயக்கும் அழகுடைய பெண் அப்படின்னும், ஆட்டம் அப்படின்னா நடனம் அப்படின்னும் அர்த்தம். அதாவது தென்னிந்தியாவில் இருக்கிற கேரளாவோட கலாச்சாரத்தை அப்படியே கண் முன்னாடி கொண்டு வர்ற ஒரு பழமையான கோயில் கலை தான் இந்த மோகினியாட்டம். குறிப்பா சொல்லணும்னா இது பாரம்பரியமா பெண்களால மட்டுமே சோலோவா ஆடப்படுற ஒரு கலை. இந்த நடனத்துக்கும் இந்திய புராணங்களுக்கும் என்ன சம்பந்தம்னு யோசிக்கிறீங்களா? சம்பந்தம் இருக்குங்க. பார்க்கடல்ல கிடைச்ச அமிர்தத்தை தேவர்களுக்கு பிரிச்சு கொடுக்கும்போதோ இல்ல பஸ்மாசுரன் கிட்ட இருந்து சிவபெருமான காப்பாத்தும் போதோ விஷ்ணு பகவான் எடுத்த அந்த அழகான மோகினி அவதாரத்தை பத்தி நாம கேள்விப்பட்டிருப்போம். எல்லாரையும் மயக்கிற அந்த மோகினியோட நளினமான நடன அசைவுகளையும் கதைகளையும் வெளிப்படுத்துறது தான் இந்த நடனத்தோட மைய கருத்தே. அடுத்து பகுதி 2, அரசர்களின் ஆதரவும் மறுமலர்ச்சியும். அதாவது இருள்ல இருந்து எப்படி புகழின் உச்சிக்கு வந்துச்சுன்னு பார்க்கலாம். பழங்காலத்துல பாத்தீங்கன்னா இது கேரளாவோட ஒரு பக்திபூர்வமான கோயில் கலையா தான் இருந்துச்சு. ஆனா 19ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி இது கொஞ்சம் கொஞ்சமா சமூகத்தோட அடித்தட்டு மக்களோட மட்டு தொடர்பு படுத்தப்பட்டு அதோட மரியாதையை இழந்து சுத்தமா மறக்கப்படுற ஒரு இருண்ட நிலைக்கு தள்ளப்பட்டுச்சு. அப்புறம் 19ஆம் நூற்றாண்டுல திருவிதாங்கூர் மன்னரான சுவாதி திருநாள் அவங்களோட மாபெரும் ஆதரவாலையும் வடிவேலு அவங்களோட சிறப்பான முயற்சியாலையும் இது மறுபடியும் அரசவை மரியாதையை பெற்றுச்சு. இதை தொடர்ந்து 20ஆம் நூற்றாண்டுல கவிஞர் VN மேனன், கல்யாணி அம்மா, அப்புறம் மகாகவி வள்ளத்தோள் நாராயண மேனன் ஆகியோரோட அர்ப்பணிப்பால இது ஒரு முழுமையான மாடர்ன் மறுமலர்ச்சியை கண்டது. அரசர்களோட அந்த ஆதரவு மட்டும் இல்லனா இந்த கலை எப்போவோ அழிஞ்சிருக்கும். சரி, இப்போ பகுதி 3, லாஸ்யாவின் கலை. இங்க வேகத்தை விட நளினத்துக்கு தான் முக்கியத்துவம். இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? ரொம்பவே ஃபேமஸான 2 கிளாசிக்கல் நடனங்களோட பெஸ்ட் விஷயங்களை எடுத்து இது ஒரு சூப்பரான கலவையா மாறி இருக்கு. எப்படின்னா, ஒரு பக்கம் பரதநாட்டியத்தோட நல்லினத்தையும் கட்டமைப்பு அழகையும், இன்னொரு பக்கம் கேரளாவோட சொந்த கலையான கதகளியில இருக்கிற அந்த பவர்ஃபுல் கை முத்திரைகள் அப்புறம் முகப்பாவனைகளையும் மோகினியாட்டம் அழகா தனக்குள்ள சேர்த்து தனக்கான ஒரு யுனிக் ஸ்டைலை உருவாக்கியிருக்கு. லாஸ்யா இதுதாங்க மோகினி ஆட்டத்தோட மிக முக்கியமான ஒரு டாமினன்டான அம்சம்னு சொல்லலாம். சிவனோட உக்ரமான தாண்டவ நடனத்துக்கு அப்படியே ஆப்போசிட் தான் இந்த லாஸ்யா. இது அதீத அழகு, நளினம், அப்புறம் மென்மையை வெளிப்படுத்துற ஒரு விஷயம். ஒரு மோகினி ஆட்டம் பெர்ஃபார்மன்ஸ் முழுவதுமே இந்த லாஸ்யாவை நீங்க நல்லா ஃபீல் பண்ண முடியும். இந்த அளவற்ற மென்மை காரணமா தான் இதுல கொஞ்சம் கூட கோபமோ அதீத வேகமோ இல்லாம அழக மட்டுமே காட்டுற ஒரு பெண்பால் கலையா இது செட்டில் ஆயிருக்கு. இப்போ இந்த நடனத்தோட மூமெண்ட்ஸை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒன்னு புரியும். மத்த நடனங்கள் மாதிரி கால்களை தரையில பலமா உதைச்சி சத்தம் எழுப்புற பழக்கம் இதுல கிடையவே கிடையாது. அதுக்கு பதிலா கால்களோட அசைவுகள் காத்துல மிதக்கிற மாதிரி ரொம்ப ஜென்டிலா இருக்கும். உடம்போட அசைவுகளும் சுழிப்புன்னு சொல்லப்படுற வட்ட வடிவமா அலைகள் மாதிரி அசைந்தாடுற வகையில இருக்கும். இது ஏன்னு யோசிக்கிறீங்களா? இயற்கையோட பஞ்சபூதங்கள்ல ஒன்னான காற்று எலமெண்ட்டை இது குறிக்குது. தென்னை மரங்கள் காத்துல எப்படி நளினமா அசையுமோ அதே மாதிரி தான் இந்த நடனமும். இப்போ பகுதி 4, காட்சி, இசை, வடிவம், ஒரு நேரடி அனுபவம். அதாவது ஒரு பெர்ஃபார்மன்ஸை நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னு பார்க்கலாம். மேடையில அந்த டான்ஸரோட தோற்றத்தை பார்த்தாலே அவ்வளோ டிவைனா இருக்கும். மோகினி ஆட்டத்தோட ஹைலைட்டே அதோட ட்ரெஸ்ஸிங் தான்.
பாரம்பரியமான கேரளாவோட கசவு புடவை, அதாவது முழுசா வெள்ளை மற்றும் வெளிர் வெள்ளை நிறத்துல தங்க நிற பார்டரோட ரொம்ப சிம்பிளா ஆனா எலிகண்டா இருக்கும். கதகளி மாதிரி முகத்துல கனமான கலர்ஃபுல் மேக்கப்லாம் இருக்காது. கால்ல மெல்லிய சத்தம் கொடுக்கிற குங்குரு, அதாவது சலங்கை கட்டியிருப்பாங்க. பார்க்கறதுக்கு சிம்பிளா இருந்தாலும் கண்களை பறிக்கிற ஒரு தெய்வீக அழகு இதுல இருக்குங்க. இந்த கண்கவர் காட்சிக்கு நிஜமாவே உயிர் கொடுக்கிறது பேக்ரவுண்ட்ல இசைக்கப்படுற அந்த பாரம்பரிய இசைக்கருவிகள் தான். தாளம், மெல்லிய நாதம் எழுப்புற வீணை, எடக்கா மற்றும் மிருதங்கம் மாதிரி முரசுகள், அப்புறம் புல்லாங்குழல் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இதுக்கு சோபான சங்கீதம் அப்படிங்கிற இசை தான் யூஸ் பண்றாங்க. இது கேரள கோயில்கள்ல பாடப்படுற ரொம்ப பழமையான மெதுவான தாளத்தை கொண்ட ஒரு யூனிக் இசை வடிவம். அடுத்து ஒரு நம்பர் 40. இது சாதாரண நம்பர் இல்லைங்க. இந்த நளினமான நடனத்தோட மொத்த பிரம்மாண்டத்தையும் தாங்கி நிக்கிற ஒரு டெக்னிக்கல் ஃபவுண்டேஷனே இதை சொல்லலாம். அந்த 40 என்னன்னு கேக்குறீங்களா? அதுதான் அடவு. மோகினி ஆட்டத்தோட 40 பேசிக் டான்ஸ் மூமெண்ட்ஸ் தான் இது. நாம எப்படி ஒரு மொழியை கத்துக்க எழுத்துக்களை முதல்ல கத்துக்கிறோமோ, அதே மாதிரி எந்த ஒரு கலைஞரா இருந்தாலும் விஷ்ணுவோட புராண கதையை மேடையில பர்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி இந்த 40 அடிப்படை ஸ்டெப்ஸையும் கத்துக்கிட்டு அதுல மாஸ்டர் ஆகணும். இந்த அடவுகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து தான் ஒரு கம்ப்ளீட் நடனமா மேடையில அரங்கேறுது. கடைசியா பகுதி 5, கலையின் ஆசான்கள். அதாவது இந்த பாரம்பரியத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறவங்க. இவங்க தான் இந்த கலைய உலகெங்கும் கொண்டு சேர்த்த மாபெரும் தூண்கள். சுனந்தா நாயர், பத்மஸ்ரீ விருது வாங்கிய கலாமண்டலம் ஷேமாவதி, மாதுரி அம்மா, அப்புறம் சங்கீத நாடக அகாடமி விருது பெற்ற ஜெயபிரபா மேனன். இவங்க மாதிரி பல லெஜெண்ட்ஸ் தங்களோட வாழ்நாளையே இந்த மோகினி ஆட்டத்துக்காக டெடிகேட் பண்ணிருக்காங்க. இவங்களோட கடின உழைப்பால தான் இந்த அற்புதமான கலை அடுத்த தலைமுறைக்கும் பத்திரமா போய் சேருது. நம்மளோட இந்த மொத்த அலசலையும் சிம்பிளா ஆனா ஆணித்தரமா சொல்லணும்னா இந்த ஒரு வாக்கியம் போதும். மோகினியாட்டம் அல்லது மயக்கும் பெண்ணின் நடனம் என்பது அடிப்படையில் பெண்களால் ஆடப்படும் ஒரு நளினமான தனிநபர் நடன நிகழ்ச்சியாகும். இந்த கலையோட அத்தனை விஷயங்களையும் இந்த ஒரு வரியே சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுதுல. நிஜமாவே இது ஒரு அற்புதமான லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? கோயில் கலையா ஆரம்பிச்சு இடையிலே கொஞ்சம் கொஞ்சமா வீழ்ச்சி அடைஞ்சு அப்புறம் அரசவைகள்ல மறுபடியும் உயிர் பெற்று இன்னைக்கு உலகம் எங்கும் இருக்கிற மாடர்ன் ஸ்டேஜஸ்ல லாஸ்யாவோட முழு உருவமா நின்னுட்டு இருக்கிற இந்த மயக்கும் பெண்ணின் நடனம் ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டாரிக்கல் ட்ரெஷர்னு சொல்லலாம். இவ்வளவு நளினமான இந்த பாரம்பரியம் டெக்னாலஜி வளர்ந்துட்டு இருக்கிற இந்த ஃபியூச்சர்ல எப்படி இன்னும் எவால்வ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான கேள்வியோட இன்னைக்கு நம்ம செஷனை முடிச்சுக்கலாம். இந்த அற்புதமான கலையோட வலிமை உங்களை கண்டிப்பா இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோன்னு நம்புறேன். ரொம்ப நன்றி.